இப்போ நண்பர்கள் நெறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு ஜாதகம் இல்ல. அ எதுவுமே குறிப்பும் இல்ல. எனக்கு வாழ்க்கையில ஒரே மன கஷ்டம், போராட்டம், பண கஷ்டம் இருக்கு. நான் இந்த பெரிய கஷ்டத்துலேருந்து வெளிய வரணும் அப்டின்னா, எதனா வழிபாடு இருக்கான்னா நிச்சயமா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில ராகுகாலம் ஞாபகம் வச்சுங்க. பழமையான சிவன் கோயில தேடுங்க. போங்க, வில்வம் கொஞ்சம் வாங்கிக்கங்க. கொஞ்சம் ரோஜாப்பூ சிவப்பு கலர்ல சின்னதா ஒரு பூசணிக்காய் அதை 2ஆ வெட்டி உள்ள இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு, உள்ள மஞ்சள்லாம் பூசிட்டு ஃபுல்லா 5 பொட்டு வச்சுங்க மேல. 5 பொட்டு. அந்த வாய்ப்புறத்துல 5 பொட்டு வச்சுங்க. 2 பக்கமும் இத பண்ணீங்க. சுத்தமான செக்கு நல்லெண்ணெய். அது 2 பூசணியில நீங்க ஃபில் பண்ணிட்டு, சிகப்பு கலர் திரி அல்லது காட்டன் துணி. அத நீங்க திரியா திரிச்சுட்டு, அந்த கால பைரவருக்கு ராகு காலத்துல அத போட்டுட்டு வாங்க. அந்த வில்வத்த அந்த காலபைரவருக்கு போடலாம். அதே கோயில்ல காசி விஸ்வநாதர் அப்படி இருந்தாங்கன்னா, அதுமாரி சிவாலயங்களை தேடுங்க. சில ஆலயங்கள்ல காசி விஸ்வநாதர் இருப்பார், காலபைரவர் இருப்பார். காசி விஸ்வநாதர் இருந்தாருன்னா, அவருக்கு அந்த வில்வத்த போட்டுட்டு, காலபைரவருக்கு வில்வத்தையும் அந்த ரோஜாப்பூவும் சமர்ப்பிச்சுட்டு, இந்த தீபத்தை ஏத்தி பாருங்க ராகு காலத்துல. எப்பேற்பட்ட கஷ்டம், பண கஷ்டம், பிரச்சனை இருந்தாலும் 6 வாரம் ஏத்துங்க தொடர்ந்து. அதுலேருந்து வெளிய வந்துருங்க. அதிசயத்த பார்க்கலாம். முயற்சி செய்து பாருங்க. நன்றி, வணக்கம்.